நிர்மலா அமெரிக்காவிலிருந்து அத்தான் வரப்போகிறானாம். போறப்ப அவனோட தன் பொண்ணையும் சேர்த்து அனுப்பிடணுங்கிற ஐடியாவிலே அத்தை இருக்காளாம். நீ சுதாரிப்பா இருந்துக்க. ஆமாம் என்றாள் பர்வதா. வெகு அலட்சியமாய் உதட்டை பிரிக்கினாள் நிர்மலா. நிர்மலா, நீதான் அவனோட காலேஜ் வரை ஒன்னா படிச்சவள். அதனாலே உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பான் அவன். இப்ப அவன் வர்றப்ப கோட்டை விட்டுறாதே. எப்படியும் அவன் என்னோட மருமகனாய் வரணும். அது உன் கையில தான் இருக்கு. நீ இதே மாதிரி அலட்சியமாய் இருந்தா அத்தை மகள் இந்து முந்திக்குவாள் என்று எச்சரிப்பது போல் சொன்னாள். இந்துவையா? அந்த அட்டைக்கறி பெண்ணையா? நோ, ஒரு நாளும் அத்தானின் பார்வை அவள் பக்கம் திரும்பாது. அழகான நிறத்தையும் அழகையும் ஆராதனை பண்ற அவராலே இந்துவை போல ஒரு பெண்ணை நேசிக்கவே முடியாதும்மா. அளவெடுத்தார் போன்ற அங்க அமைப்பும் குளுமை மின்னும் இளமை பதிப்புமாக இருக்கும் தானெங்கே மேல்நிலை பள்ளி படிப்போடு தனது படிப்பை முடித்துக்கொண்டு ஏதோ வாய்ப்பாட்டு வயலின் என்று கருப்பான குச்சியான உடலுடன் இருக்கும் இந்து எங்கே? ஆனந்து என்கிட்டே இருந்து போயிட முடியுமோ என்றபடியே கண்ணாடி முன் போய் நின்றாள். அவளே அயர்ந்து போனாள் தனது அழகில். அத்தானை வரவேற்க உற்சாகம் கொப்பளிக்கும் உள்ளமுடன் ஏர்போர்ட் போன நிர்மலா திரும்பி வரும்போது வெற்று முகத்துடன் வந்தாள். அதில் மகிழ்வின் ரேகைகள் இல்லை. துணுக்குற்றாள் பர்வதா. மகளின் ஏமாற்ற உணர்விற்கு காரணம் தேடி அவளை ஆராய முயன்றாள். என்னாச்சு நிர்மலா உனக்கு? அத்தானை மீட் பண்ணிய சந்தோஷத்தையே காணோமே. நத்திங் என்ற நிர்மலா படபடவென மாடி ஏறி போனாள். கைப்பையை வீசிவிட்டு டேப்பை அலறவிட்டு யூஃபோர்மில் குப்புற விழுந்து விசிக்கலானாள். மகளின் பின்னாடியே வந்த பர்வதா திகைத்து நின்றாள். நிர்மலா, என்னதான் நடந்துச்சு ஏர்போர்ட்டிலே? இப்படி அழுறியே, ஏண்டி? போறப்ப சந்தோஷமாய் புறப்பட்டு போனவள் இப்ப இப்படி வந்து துக்கம் கொண்டாடுறியே, ஏண்டி? விபரமா சொல்லு நிர்மலா என்றபடி மகளின் கூந்தலை வருடலானாள். இனிமேல் ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா, எல்லாமே போச்சுமா. அத்தான் இப்ப சும்மா வரல, பின்ன ஒரு அமெரிக்காக்காரியையும் தன்னோட அழைச்சிட்டு வந்திருக்கார். ரொம்ப அழகு, நீலக்கண்ணும் வெள்ளைத்தோளுமாய் நிகு நிகுன்னு இருக்கிறாமா. ஏர்போர்ட்டில் அத்தானை விடவே இல்லை. அவள் ஃப்ளைட்டில் இருந்து இறங்குறப்ப கூட அத்தானோட கைகோர்த்தே வந்தாள். அதை பார்த்ததுமே என் இதயம் நொறுங்கி போச்சுமா. அவசரப்படாதே நிர்மலா, அவள் வெளிநாட்டுக்காரி. அவங்க ஊர்ல இப்படி பழகிறது சகஜம். மற்றபடி நீ எண்ணுறாப்பல இருக்காது. நீல விழிகளின் குறும்பை ரசித்தபடி எதிரே அமர்ந்திருந்தான் ஆனந்த். பார்த்தியா, என்னை மாட்டி விடுறியே. உனக்கு ஏற்ற மனைவியை செலக்ட் பண்றதுக்காகவே இந்தியாவுக்கு கூட்டி வந்த. இப்போது இந்து நிர்மலா 2 பேர்ல ஒருத்தியை என்னை ரெக்கமெண்ட் பண்ண சொல்றியே. நான் யாரை தேர்ந்தெடுத்து சொன்னாலும் மற்றொருத்தியின் மனம் பாடுபடும் இல்லையா? கரோலின், என் பெற்றோர் கனவிலே இந்துவும் நிர்மலாவும் தான் இருக்காங்க. இவங்கள ஒருத்தியை செலக்ட் பண்ற உரிமை மட்டுமே எனக்கு. இந்திய பண்பாட்டை அப்படியே பிரதிபலிக்கிறவளையே எனக்கு பிடிக்கும். உன் பார்வையில் எவள் அப்படி தெரிகிறாள் கரோலின்? கரோலின் யோசித்தாள். இந்த ஒரு வாரம் அவர்கள் இருவரிடம் பழகியிருக்கிறாளே, அது போதாதா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள? ஆனந்த், நிர்மலா பிரமாதமான அழகு சிலை. அவளோடு நீ ஒன்னா வீதியில் உலா வந்தால் பார்வைகள் உங்கள் மீதே விழும். உங்களை கண்டவர்கள் பொறாமையே படுவார்கள். ஆனால் என்ன கரோலின், அவள்கிட்டே இந்திய பண்பாடு பிரதிபலிக்காது. இந்தியா பாதி, வெளிநாட்டு பாதிப்பு பாதியாய் இருக்கிறாள். ஆனால் இந்து ஒரு கருப்பு காந்தம், அருமையான குரல் வளம், இசை ஞானம், இந்திய மண்ணின் வாசம் அப்படியே வீசும் தோற்றம். உன் மனசுக்கு இதம் வேணும்னால் இந்துவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. 4 பேர் ஓஹோன்னு புகழ்கிற அழகி வேணும்னால் நிர்மலாவை பண்ணிக்கோ. கரோலின் தன் தீர்ப்பை கூறி முடித்தாள். இந்து. ஆனந்த் முழுமையாய் முணுமுணுத்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.